ஈமன் மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈமன் நம்ம வந்து சின்ன வயசில் ஒரு டிவியில் சுட்டி டிவிலலாம் பார்த்துருப்போம். ஈமன் ஒருவர் ஒரு வாளுக்கு ஒரு சக்தி வரும், அந்த சக்தி வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா போராடி பயங்கரமான சூப்பர் பவர்லாம் கிடைக்கும். அந்த சூப்பர் பவரை வச்சு எப்படி வந்து அந்த எலும்பு மனிதன் வருவார், அந்த எலும்பு மனிதன்லாம் வந்து போட்டு தள்ளுவார்ன்றது தான் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். ஆனால் 80ஸில் ஒரு 1980 வந்த ஒரு ஈமன் படத்தை மறுபடியும் 2026 வந்து இந்த படம் பார்த்திங்கன்னா ஈமன் உண்மையிலே வந்து ஒரு ஃபேமிலியோட குழந்தைகளோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு படத்தை வந்து ஒரு நம்ம எப்படி ஹீமனை வந்து சின்ன வயசில் டிவியில் பார்த்தோமோ அது கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் அதோட இன்னும் வந்து எனர்ஜியாகவும் பயங்கரமான பொருள் செலவுலையும் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நம்ம பார்க்குறப்போ ஒரு 2 மணி நேரம் 30 நிமிஷம் ஓடு இந்த படம். அவ்வளோ விறுவிறுப்பாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த படத்தோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலும்பு மனிதன் வந்து நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசில் பெரிய ராஜ குடும்பம் ஒரு கண்டத்தில் அது ஒரு உலகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த உலகத்தில் வரப்போ அந்த எலும்பு கூட மனிதன் வந்து அவனுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் பவர் இருக்கும். அவன் வந்து இவங்களை எல்லாரையுமே அழிச்சிட்டு அந்த நாட்டையே பிடிச்சிருவான். அப்போ வந்து ஒரு பறவை மாதிரி இருக்க ஒரு தேவதை வந்து அந்த ஈமனை காப்பாற்றுவாங்க. நீ பூமிக்கு போய்டுன்னு சொல்லி பூமிக்கு அனுப்பிச்சிருவாங்க. பூமியில் வந்து அவனும் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ட்ரை பண்ணி அந்த பவர் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்பான். கடைசியில் ஒரு இடத்துல அந்த வால் கிடைக்கும் அவனுக்கு. அந்த வால் எடுத்துகிட்டு ஏதோ சூப்பர் பவர் வரும்னு பார்ப்பான். சூப்பர் பவர் வராது. ஆனால் அந்த டைமில் திருப்பியும் அதே வேறு உலகத்துலேருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து இவனை தாக்குறப்போ அங்கே வந்து காப்பாற்றி மறுபடியும் அந்த வாளோட அவன் அந்த கிரகத்துக்கு போய் அந்த எலும்பு மனிதனை அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் காலி பண்ணி அந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து தன் தந்தையும் தன் தாயும் மறுபடியும் அந்த ராஜ்யத்தை மீட்டெடுத்து தன் தந்தைக்கு கொடுக்கறது தான் வந்து ஈமனோட கதை. அதில் பார்த்திங்கன்னா பக்கா கமர்ஷியலாக எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு குழந்தைகளை கவர்ற வகையில் பெரியவங்களும் பார்த்து ரசிக்கிற வகையில் சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சோனி பிக்சர்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டிராவல்ஸ் நைட்டு தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாகவும் படம் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோவை பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் கேஜ். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை நட்சத்திரமாக வரப்போ சரி ஒரு அவ்வளோ சூப்பராக அந்த வால் சண்டை போகிறதுலாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் பிரிவினார் பிறகு அவர் ஆள் பாடி அந்த ஈமனுக்கு தகுந்த மாதிரி மொத்த உடம்பையும் தன் வச்சுக்கிறது வந்து அவர் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பவருக்காக அந்த பூமியில் ஒரு பவர் வருமானு சொல்லிட்டு பவர் ஆஃப் கிரேஸ்ன்னு சொன்னால் தான் அந்த பவர் கிடைக்கும். அந்த பவர் கிடைச்ச பிறகு தான் வந்து மறுபடியும் அந்த எலும்பு மனிதனோட இருக்கிற ஆளுங்க அவங்களாம் ஒவ்வொரு வித்தியாசமாக இருப்பாங்க. ஏன்னா அவர் கூட இருக்கணும் பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருப்பான், இன்னொருத்தன் வேறு வித்தியாசமாக நம்ம இந்த ஹாலிவுட் படத்தில் பார்க்குறையா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பானுங்க இல்லையா. அவனுங்களாம் சாவடிக்கவே முடியாது. அவனுக்குள்ளலாம் போராடி சண்டை போட்டு அதெல்லாம் ஜெயிக்கிறதுலாம் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஃபைட்டுமே அவ்வளோ தரமாகவும் இருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த தகுந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார். எலும்பு மனிதனை வர வில்லன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பரான தேர்வு. ஏன்னா அவருக்கு வந்து ஃபேஸ்லாம் நம்ம காட்டல, ஆனால் வந்து அவர் பேசுகிற டைலாக் ஆகட்டும், அவருக்குள்ள பவர் ஆகட்டும், கிளைமேக்ஸ் சொல்லி அவர் தான் மோதுவார். அது ரொம்ப நல்லா இருந்தது. வில்லன் ஒரு படத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த படம் நம்ம ஜெயிக்கும் சொல்லுவோம். அதே மாதிரி ஈமன் படத்துலையும் வில்லனுக்கு ஹீரோக்கும் செம்ம ரோல் இருக்குது. அது கிளைமேக்ஸில் வந்து வில்லனை தோக்கடியில் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இவர் பவரை ஜெயிக்கவே முடியாது. கடைசியில் அந்த இவருக்குள்ளேயே அந்த பவரை ஏற்றிட்டு அவனை அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதான் எப்போவுமே நெகட்டிவ் கண்டிப்பாக தோக்கும், பாசிட்டிவ் தான் என்றைக்குமே ஜெயிக்கின்றதை ஈமன் படத்துலேயும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நமக்கும் பாசிட்டிவ் தான் பிடிக்கும், என்றைக்குமே பாசிட்டிவ் தான் ஜெயிக்கணுன்றதை நீங்கள் குழந்தைகளோட போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இந்த படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.